அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விதமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். மூன்றாவதாக தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த 3 விதமான அறிமுகங்களையும் ஒவ்வொன்றாக நாம் சிந்திப்போம். பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். சில வார்த்தைகள் காலங்கள் மாறும் பொழுது அந்த வார்த்தைகளின் பொருளும் மாறுகிறது என்பதை நாம் அறிவோம். ஊழியக்காரன் என்கிற சொல் இன்று மிகவும் கனத்துக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இட் இஸ் a highly honored word. ஆனால் இந்த சொல்லை மூல பாஷையாகிய கிரேக்க மொழியிலே தூலாஸ் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. தூலாஸ் என்கிற வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். இங்கே பவுல் தன்னை இயேசு கிறிஸ்துவின் தூலாஸ், இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே அநேகர் தங்களை ஆண்டவருக்கு அடிமைகளாக கருதியிருக்கிறார்கள். அவர்களின் பட்டியலை பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே காபிரியேல் என்னும் தூதன் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னி மரியாள் இருந்த வீட்டில் பிரவேசித்து மரியாளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, தூலே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த நபர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் என்று பார்க்கிறோம். மரியாள் மலை நாட்டிலே சகரியாவின் வீட்டுக்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தும் மரியாளை வாழ்த்தினாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில்
களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தொடர்ந்து லூக்கா 2ஆம் அதிகாரம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்று சிமியோன் கூறுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, சிமியோன் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த ஒரு நபர். தொடர்ந்து நாம் ஏற்கனவே பார்த்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் தன்னை இயேசு கிறிஸ்துவின் தூலாஸ் என்று அறிமுகப்படுத்தினார். தீத்துவுக்கு எழுதும் பொழுதும் அவர் தன்னை தேவனுடைய ஊழியக்காரன் தூலாஸ் என்று அறிமுகப்படுத்துகிறார். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும், இங்கே தீமோத்தேயுவும் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று பவுல் தன்னோடு சேர்த்து தீமோத்தேயுவும் அறிமுகப்படுத்துகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாகிய எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். எப்பாப்பிராவும் ஆண்டவருடைய அடிமை என்று எழுதுகிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகிக்கு, இங்கே தீகிக்கும் ஆண்டவருடைய அடிமை என்று பவுல் எழுதுகிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது, தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய தூலாஸ் யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவின் அடிமையாகிய யாக்கோபு என்று யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். தொடர்ந்து பேதுரு 2ஆம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் தூலாஸ், இயேசு கிறிஸ்துவின் அடிமையும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். சீமோன் பேதுருவும் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். யூதா தன்னுடைய நிருபத்தில் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் தூலாஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமையும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று யூதாவும் தன்னை ஆண்டவரின் அடிமையாக அறிமுகப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு
தம்முடைய அடிமையாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று யோவான் தன்னை அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே, புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை எழுதின ஆசிரியர்கள் தங்களை இயேசுவின் அடிமை என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இங்கே தீர்க்கதரிசிகள் இயேசுவின் அடிமைகள், தேவனுடைய அடிமைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, இங்கே மோசே ஆண்டவருடைய அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் கடைசி அதிகாரத்தில் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றான். இங்கே தூதன் தன்னை ஆண்டவருடைய அடிமை என்று கூறுகிறான். அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் ஆண்டவருடைய அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் தங்களை ஆண்டவரின் அடிமை என்று கூறுகிறார்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தை யாரிடமிருந்து வந்தது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த சிந்தை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அவருடைய சீஷர்களுக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாயிருந்தார். ஆனாலும் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சிலர் கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருப்பது அவர்களுக்கு விருப்பம் அல்ல.
கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருக்க விரும்பாதவர்கள் அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து தங்கள் வயிற்றுக்கே அடிமையாகி நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். சிலர் வயிற்றுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். வயிறு என்று சொல்லும் பொழுது சுய திருப்தியை குறிக்கிறது. தங்களை தாங்களே திருப்திப்படுத்துவதுதான் அவருடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். சிலர் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். தொடர்ந்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். தாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. சிலர் கேட்டுக்கு, அதாவது தீமைக்கு, அழிவுக்கு, மோசமான பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். தொடர்ந்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒரு காரியம், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சிலர் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவத்திற்கு அடிமையாய் இராதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாய் இராதிருங்கள். சிலர் மனிதர்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையே, இதை எனக்கு சொல்லுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். சிலர் சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது
அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இங்கே சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கும் பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கும் அடிமைகளாய் இருக்கிறதை குறித்து நாம் வாசித்தோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சிலர் மரண பயத்திற்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது எப்படி? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்படிப்பட்ட பலவிதமான அடிமைத்தளத்தில் இருக்கிறவர்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவார்கள். குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் எவ்வாறு வாழ்வார்கள்? ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாய் நீர்கள் என்று எழுதுகிறார். குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுப்பார்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவ்வாறு தங்களை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதல். அவர்களுடைய முடிவு நித்திய ஜீவன். பேதுரு 1ஆம் நிருபத்தில் எழுதுகிறார், சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தங்களை கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள். தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள். தங்களை கிறிஸ்துவின் அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள்.
அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அடிமையாயிருக்க விரும்பாதவர்கள் அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். குமாரனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள். தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. மாறாக அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை அவர்களுடைய இருதயத்திலே அனுப்பினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரராயிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள், நீதிக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தவர்கள், தேவனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தங்கள் இருதயத்தில் பெற்றவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர்களில் இருதயத்திலே இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறார்கள். அடுத்ததாக கிறிஸ்துவின் அடிமையின் அடையாளங்கள் என்ன? மார்க்ஸ் ஆஃப் அ ஸ்லேவ் ஆஃப் கிரைஸ்ட். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஊழியக்காரன் தன் எஜமானனிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். கிறிஸ்துவின் அடிமையாயிருப்பவர் அவருக்கு கிறிஸ்துவே எஜமான். கிறிஸ்துவின் அடிமைக்கு கிறிஸ்துவே எஜமான். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். கிறிஸ்துவின் அடிமைக்கு கிறிஸ்துவே ராஜா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரித்திருக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள்
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவை தன்னுடைய எஜமான் என்று சொல்லுகிற ஒருவர் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்பதை அறிந்து கொள்கிறார். 2 காரணங்களினாலே நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். அவர் என்னை படைத்தார், என்னை சிருஷ்டித்தார், என்னை உருவாக்கினார். ஆகவே நான் அவருக்கு சொந்தம். நான் பாவத்தில் வீழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். ஆகவே நான் அவருக்கு சொந்தமான ஜனம். 2 காரியங்களினாலே என்னுடைய எஜமானுக்கு நான் சொந்தமானவன். அவர் என்னை படைத்தார், அவர் என்னை மீட்டு கொண்டார். இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் உள்ள ஒவ்வொருவரும் தங்களை கிறிஸ்துவின் அடிமைகளாக அர்ப்பணிக்கிறார்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து, தன் அடிமைகளுக்கு அதிகாரம் கொடுத்து, அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல்காரனுக்கு கற்பிப்பான். எஜமான் தனது அடிமைக்கு அதிகாரம் கொடுக்கிறார், வேலையை நியமிக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் இருந்த அடிமை அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஊழியக்காரன் அடிமை தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எஜமானுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, எஜமானுடைய சித்தத்தை மனப்பூர்வமாய் செய்கிறான். என்னுடைய சரீரம், என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து அனைத்தும் என்னுடைய எஜமானனுக்கு சொந்தம். ஆகவே நான் என்னுடைய நேரத்தை, என்னுடைய தாளந்தை என்னுடைய விருப்பத்தின் போல் செயல்படுத்த மாட்டேன். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆஸ்திகளை, அந்தஸ்தை என்னுடைய விருப்பத்தின்படி செய்ய மாட்டேன். என்னுடைய எஜமானனின் சித்தத்தை அறிந்து மனப்பூர்வமாய் அவருடைய சித்தத்தின்படி செய்வேன் என்பவன்தான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடன், உண்மையான அடிமை. அவர்களுடைய மாதிரி இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது நான் என்னுடைய சித்தத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய நோக்கமாயிருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எஜமானனுடைய சித்தத்திற்கு மனப்பூர்வமாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே, நான் கிறிஸ்துவின் அடிமை அல்லவே. கிறிஸ்துவின் அடிமை தேவனை பிரியப்படுத்துகிறான். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய அடிமை
சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவன். கிறிஸ்துவின் அடிமை எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனாயிருப்பான். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அந்த உவமையை வாசிக்கிறோம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே, அடிமைகளே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் அடிமை விழித்திருந்து ஆயத்தமாயிருப்பான். நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வருவார். தொடர்ந்து கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேலதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவான். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் அடிமை உண்மையும் விவேகமுள்ளவனுமாயிருப்பான். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், அப்பிரயோஜனமான அடிமைகள், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்து முடித்த பின்பு கடைசியிலே கிறிஸ்துவின் அடிமை சொல்லுவது, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுவான். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கிறிஸ்துவின் அடிமை கிறிஸ்துவுக்கு கணக்கு கொடுப்பான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கிறிஸ்துவின் அடிமை தன்னுடைய எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும்.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அடிமைகள் அவரை சேவித்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவரை தொழுது கொள்வார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆரம்பத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அவர் 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். தன்னுடைய சரீரத்தை தனக்கு அடிமைப்படுத்துகிறார். காரணம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின பின்பு அவரே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அது மட்டுமல்லாமல் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். தங்களை மற்றவர்களுக்கு அடிமையாக்கினார். 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். தன்னை எல்லாருக்கும் அடிமையாக்கினார். காரணம், அதிக ஜனங்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. தன்னை இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக ஒப்பு கொடுத்தார். தன் சரீரத்தை தனக்கு அடிமைப்படுத்தினார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின பின்பு அவரே ஆகாதவனாய் போகாதபடிக்கு தன்னை எல்லாருக்கும் அடிமைப்படுத்தினார். அதிக ஜனங்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தைதான் இது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதினார். கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருந்தார், தேவனுடைய ரூபமாயிருந்தார். அந்த நிலையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. அந்த நிலையை இறுக பிடித்து கொண்டு இதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவன் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியதாயிற்று. அது மட்டுமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார், தம்மைத்தாம் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று நாம் வாசித்தோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பார்த்தோம். இப்பொழுதும் தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுப்பவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று அடிமைகள் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தங்களை கிறிஸ்துவின் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர் என்கிற உயர்ந்த அந்தஸ்தை தருகிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களை மீட்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து
சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுப்பீர்களா?